Good morning, students. Today we are going to see the physics, that is unit 2, force and motion, pressure. Okay, force and pressure. Unit 2, force and pressure we are going to see. We finished matter around us lesson. Okay, right. What is force? அப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே we learned, right? So லைட்டாக நம்ம கொஞ்சம் நினச்சிட்டுக்கலாம் ஞாபகப்படுத்த போகிறாங்க வாட் இஸ் அ ஃபோர்ஸ் அப்படின்றதுலாம் சரியா ரைட்டு. ஸோ ஃபோர்ஸ் வி சி மெனி ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்மளை சுற்றி நிறைய விஷயத்த நம்ம பார்த்துட்ருக்கோம். சம் ஆஃப் தம் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. சம் ஆஃப் தம் மோஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பால் இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்டில் இருக்கும். நீ கிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் கிக் பண்ணிட்ட அப்படின்னா அது மோஷனில் மாறிடும். சிமிலர்லி இந்த புஷ் புல் ஆப்ஜெக்ட் மூலமாக தான் ஒரு பொருளை ரெஸ்ட்டில் இருக்கிற பொருளை மோஷனுக்கும் மோஷனில் இருக்கிற பொருளை ரெஸ்ட்டுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் என்னது ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே இந்த டெஃபினிஷன் வி லேர்ன்ட், ரைட்? ஸோ புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆக்ட் பண்ணுதுன்னா அங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுமா? இப்போது என்ன ஃபோர்ஸ் வந்துட்டு பர்டிகுலர் ஏரியாவில் ஆக்ட் பண்ணும்போது இட் வில் ப்ரொடியூஸ் ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நெய்யில் வாலில் வச்சு அமுக்கும் போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதனால ஒரு ப்ரெஷர் வருது, எக்ஸர்ட் பண்ணுது. சாலிடில் மட்டும் கிடையாது, லிக்விட் கேஸஸ்லேயும் ப்ரெஷர் என்ன செய்யுமா? எக்ஸர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரெஷர் லிக்விட்லேயும் கேஸஸ்லேயும் எக்ஸர்ட் ஆகிறதுனால நிறைய அப்ளிகேஷன் இருக்கா, நிறைய யூசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, ஹைட்ராலிக் பிரேக்கு, இதெல்லாம் வந்துட்டு லிக்விட் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹைட்ராலிக் லிஃப்ட்னா காரை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஹைட்டில் தூக்கி வைப்பாங்க இல்லை, ஸோ அதான் ஹைட்ராலிக் லிஃப்ட். ஹைட்ராலிக் பிரேக்கும் அது மாதிரி ரிலேட்டட் தான். ஸோ இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட், ஹைட்ராலிக் பிரேக் பற்றி நீ ஹையர் கிளாஸஸில் படிப்ப. ஓகே, ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? வாட் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படின்றத லேர்ன் பண்ண போகிறோம். தென் சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, ஃப்ரிக்ஷன், இப்படிலாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட்டு. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் பற்றியும் பார்ப்போம். ரைட்டு. ஸோ பாரு, ஒரு டோரை தள்ளுறோம் இல்லை, அது மாதிரி ஒரு மரத்துலேருந்து மேலே என்ன செய்யுது, ஒரு ஃப்ரூட் கீழே விழுகுது. காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இல்லை, ஒரு புல் இழுக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதே மாதிரி இது என்னது, ஒரு கிரிக்கெட்டர் வந்துட்டு பாலை கிக் பண்ணுறாரு இல்லை, தென் இது மாதிரி அதே மாதிரி தான் ஃபுட்பால் பிளேயர் வந்து பாலை கிக் பண்ணுறாரு, ரெஸ்ட்டில் இருக்கிறத மோஷனுக்கு மாற்றுறாரு. அதே மாதிரி ஒரு டோர் க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணுறாங்க, ஸோ ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு மாறுது. ஸோ இப்படி புஷ் ஆர் புல், இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம மோஷனில் இருக்கிற ஆளை ரெஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வரலாம், ரெஸ்ட் இருக்கிற ஆளை என்ன செய்யலாம், மோஷனுக்கு கொண்டுட்டு வரலாம். ரைட். ஸோ வாட் இஸ் அ ஃபோர்ஸ்? ஃபோர்ஸோட டெஃபினிஷன் இங்கே வருது பாரு. அது போன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் எ டோர், கிக்கிங் எ ஃபுட்பால், ஸ்ட்ரைக்கிங் எ கேரம் காயின் ஸ்ட்ரைக் பண்ணுறதும் நம்ம பண்ணுறது தான், தள்ளுறது இல்லை. ஸோ இதுவும் அதே தான், புஷ் ஆர் புல் அந்த ஆக்டிவிட்டியோட தான் வரும். சரியா? ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆள் வேணும். தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் யார்? ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் எனர்ஜி இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வேணும். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் யாரா? ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் கேன் பி என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்லிட்டு ஆல்ரெடி ரெஸ்ட்டில் இருக்கிறது மோஷனுக்கு மாறும், மோஷனில் இருக்கிற ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரலாம் ஃபோர்ஸ்னால. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப் மாறலாம், சைஸ் மாறலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் அ ஃபோர்ஸ் டெஃபினிஷன் படிக்கணும். இந்த ஒரு 4 லைன் தான் படிக்கணும். எஸ், ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. ஃபோர்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அது என்ன செய்யுமா? சேஞ்ச் பண்ணும் இல்லை சேஞ்ச் பண்ண முயற்சிக்கும். ரெஸ்ட்டில் இருக்கிற பொருளை மோஷனுக்கோ இல்லை மோஷனில் இருக்கிற ஆளை ரெஸ்ட்டுக்கோ சேஞ்ச் பண்ணும், இல்லை சேஞ்ச் பண்ண முயற்சிக்கும், இல்லை ஒரு டைரக்ஷன் மாறலாம், இல்லை ஷேப் மாறலாம் அந்த ஃபோர்ஸ் மூலமாக. ஸோ இதெல்லாம் தான் ஃபோர்ஸ்னால நமக்கு வர்ற விளைவுகள். ஸோ ஃபோர்ஸை வந்து இதுதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி which changes or tends to change the state of rest or the state of uniform motion of a body or the direction of a moving bodyயோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி சொல்கிறேன், ஒரு பால் போடுறான் ஒரு பவுலரு அப்படின்னா பேட்ஸ்மேன் என்ன செய்வான், அதை கிக் பண்ணுவான், அடிப்பான் இல்லை பேட் மூலமாக. அப்போ என்ன ஆகும், அந்த பால் போல் வரும்போது அதோட டைரக்ஷன் வேறு. இப்போ பாரு டைரக்ஷன் மாறிடும் இல்லை, டைரக்ஷன் மாறலாம், ஷேப் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ
ஃபோர்ஸோட டெஃபினேஷன் இதுதான் தரோவாக படிச்சுக்கணும். தென் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது டைரக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? மேக்னிடியூட்னா நம்பர், டைரக்ஷன்னா நமக்கு தெரியும் திசை இல்லை. அப்போ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி விச் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இதோட யூனிட் என்னது? எஸ்ஐ யூனிட் நியூட்டன், கேபிட்டல் என் அப்படி போடணும். சரியா? ரைட்டு. ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா புஷ் ஆர் புல். இந்த ஈவெண்ட்ஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸோட டெஃபினேஷன் படிச்சுக்கணும். தென் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அதோட எஸ்ஐ யூனிட் படிச்சுக்கணும். ரைட்டு. நெக்ஸ்ட் ஃபோர்ஸோட இஃபெக்ட்ஸ்லாம் என்ன பாரு. அதுதான் இங்கே எக்ஸாம். புஷ் ஆர் புல் இல்லை. இப்போ ஃபோர்ஸ்னால ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்னா ரெஸ்டில் இருக்கிறது மூமெண்ட்டுக்கு மாறும், ஸ்பீடு மாறும், ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் மாறும். தென் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் என்ன செஞ்சிடும்? ரெஸ்ட்டுக்கு வந்துடும், ஸ்டாப் மூவிங். ஸோ இதெல்லாம் ஃபோர்ஸோட விளைவுகள், ஃபோர்ஸ்னால வர்ற மாற்றங்கள், சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட்டு. தென் effect of force. Observe the strokes of a batsman in a cricket game. சரியா? கிரிக்கெட் கேமில் பேட்ஸ்மேனை ஸ்ட்ரோக் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. எஸ், அவர் அப்படி ஒரு அடி அடித்தோடனே என்ன செய்வ? பவுண்ட்ரிக்கு போகும் பால். அப்போ அவர் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிரேட்டர் எஃபெக்ட் இருக்குங்க. சரியா? ஸோ த கிரேட்டர் ஃபோர்ஸ் யூ அப்ளை, ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் நீ அப்ளை பண்ண அப்படின்னா கிரேட்டர் வில் பி த எஃபெக்ட். ஓகே, அப்போ தான் பவுண்ட்ரிக்கோ இல்லை சிக்ஸருக்கோ போகும். ஸோ நம்ம அதிகமாக கொடுத்தோம் ஃபோர்ஸ்னா இட் வில் பி இட்ஸ் எஃபெக்ட் இஸ் மோர். ஓகே, ரைட்டு. ஸோ தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். தென் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாரு. இங்கே ஒரு பால் இருக்குது, இந்த பலூன் இல்லை பால் எதிரான்னு சொல்லிக்கலாம். இந்த பலூனை ஷார்ப் பின்ஸ் கீழே வச்சுருக்காங்க. சரியா? ஒரு பக்கம் உடன் போர்டு வச்சு ஷார்ப் பின்ஸ் வச்சு இந்த பலூனை மேலே வைக்கிறாங்க. இந்த பலூன் உடஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. காரணம் என்ன மிஸ் அப்படின்னா, லிசன், நீ ஒரே ஒரு பலூன் எடுத்து ஒரு ஊசியில் குத்துன அப்படின்னா பலூன் உடனே உடஞ்சிரும். ஆனால் இங்கே நிறைய ஊசி இருக்குது, ஆனால் அந்த பலூனை மேலே வைக்கும்போது உடையாது அப்படின்னு சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஊசி அப்படின்றப்போ அங்கே ப்ரெஷர் அதிகம், சர்ஃபேஸ் ஏரியா, அதோட கான்டாக்ட் ஏரியா எப்படி இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏரியா கம்மியாக இருந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். அதனால உடனே அந்த பலூன் உடஞ்சிருது, சிங்கிள் பின் வச்சு ஒரு பலூனை குத்தும் போது. இது மாதிரி நிறைய பின் எடுத்து பலூனை மேலே வச்சோம் அப்படின்னா இங்கே சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், நிறைய ஏரியாவை கான்டாக்டில் இருக்கீங்க. சரியா? ஸோ அப்போது ப்ரெஷர் கம்மியாயிடும், ஃபோர்ஸும் கம்மியாயிடும். அதனால இது என்ன செய்யாது? பர்ஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் உனக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேத்துல நடந்து போகிறோம்னு வச்சுக்கோயே, நம்மளோட ஹோல் பாடி வெயிட்டும் காலில் தான் இருக்கும். அப்போ அந்த சேத்துக்குள்ளே நம்ம கால் எவ்வளோ நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ், வெயிட்டு, ப்ரெஷர் இருக்கோ அது வரையும் உள்ளே போகும். அதே சேத்து மேலே நீ படுத்துட்ட அப்படின்னா நீ உன் கால் எந்த அளவுக்கு உள்ளே மூழ்குச்சோ அந்த அளவுக்கு என்ன செய்யாது? உன் உடம்பு மூழ்காது. காரணம், உன் கால் அப்படின்றப்போ அங்கே சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, ஆனால் ப்ரெஷர் அதிகம், ஃபோர்ஸ் அதிகம். அதனால தான் அவ்வளோ தூரத்துக்கு கால் இறங்கிருச்சு. பட் நீ படுத்துட்ட அப்படின்னா உன்னோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். நீ படுக்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்கு ஏரியா, அதனால ப்ரெஷர் கம்மியாயிடுது, ஃபோர்ஸ் கம்மியாயிடுது. ஸோ அதனால உள்ள அவ்வளோ தூரத்துக்கு கால் போன அளவுக்கு என்ன செய்யாது? உடம்பு போகாது. ஓகேயா? அது மட்டும் இந்த ஆணி செப்பல் போட்டு நடக்கிறாங்களா, அதுவும் இதே கேஸ் தான். சிங்கிள் ஆணி குத்துனா பயங்கரமாக வலிக்கும். பட் அந்த செப்பலில் இருக்கிறது அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. அதான் விஷயம், அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. அதில் சிங்கிள் ஆணி மூலமாக இருக்கிறதுக்கும் அந்த நிறைய ஆணி மூலமாக இருக்கிறதுக்கும் காரணம் அங்கே சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், ப்ரெஷர் கம்மி, ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மி. ஓகே, ரைட். ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அது இந்த பேராகிராஃபில் இருக்குது. யூ கோ த்ரூ திஸ் பேராகிராஃப். ஓகே, ரைட்டு. அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ வி கேன் கன்க்ளூட் தட் ஃபோர்ஸோட எஃபெக்ட் ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கான். ஒன்று மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், அண்ட் இன்னொன்று அதோட அங்கே மேக்னிடியூட் மட்டும் இல்லை, அதோட ஏரியா என்ன அப்படின்றத பொறுத்து இருக்குது. மேக்னிடியூட்னா நம்பர் 10 நியூட்டன் 5 நியூட்டன் அப்படின்னு ஃபோர்ஸோட அளவை சொல்கிறது. சரியா? தென் ஏரியா, அது ரெண்டையும் பொறுத்து தான் ஃபோர்ஸோட எஃபெக்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஃபோர்ஸை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், தர்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தர்ஸ்ட்டும் ஃபோர்ஸும் ஒன்று தான். சரியா? ரைட், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட், நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்க்க போகிறது ப்ரெஷர். எஸ், ப்ரெஷர்னா என்ன? ப்ரெஷர்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ப்ரெஷர்? ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு தர்ஸ்ட் ஆர் ஃபோர்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். ஃபோர்ஸும் தர்ஸ்ட்டும் ஒன்று தான். ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ பாரு, ப்ரெஷரும் ஏரியாவும்
ஆப்போசிட்லி ரிலேட்டட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது ப்ரெஷர் அதிகமான ஏரியா குறையும், ஏரியா அதிகமான ப்ரெஷர் குறையும். அதே மாதிரி தான் ஃபோர்ஸ். ஏன்னா ஃபோர்ஸும் ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரெண்டு பேரும் மேலே மேலே இருக்காங்க. அப்போ இது ப்ரெஷர் அதிகமான ஃபோர்ஸ் அதிகமாகும், ஃபோர்ஸ் அதிகமான ப்ரெஷர் அதிகமாகும். பட் ஏரியா அப்படி இல்லை. ஏரியா அதிகமானா ப்ரெஷர் கம்மியாயிடும், ப்ரெஷர் அதிகமான ஏரியா அதிகமாயிடும். ஸோ உங்கள் ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல். இது ஒரு சயின்டிஸ்டோட நேம்லேருந்து வந்துச்சு. சரியா? 1 பாஸ்கல் தட் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. ரைட்டு. நெக்ஸ்ட் பாரு. எஸ், ப்ரெஷர் வந்துட்டு டிபெண்ட் ஆன் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். ப்ரெஷருன்றது ஃபோர்ஸோட மேக்னிடியூடை பொறுத்தும், ஃபோர்ஸை பொறுத்து ஏரியாவை பொறுத்து தானே இருக்குது. ஏன்னா P = F/A தான் படித்தோம். ரைட்? அதுதான் நான் சொல்லிட்டேன். ப்ரெஷர் இன்க்ரீஸ்ட் அப்படின்னா த்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். த்ரஸ்ட் அந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். பட் சர்ஃபேஸ் ஏரியா என்ன செய்யணும்? டிக்ரீஸ் ஆகிடும். அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். சரியா? அப்போ பாரு, ஒரு ஆக்ஸு, ஒரு நெயிலு, நைஃபு, இன்ஜெக்ஷன் நீடிலு, புல்லட்டு, இதுக்கெல்லாம் என்னென்னா ஷார்ப் ஃபைன் எட்ஜஸ் இருக்குது. ஷார்ப்பாக இருக்கும் அதோட எட்ஜஸ்லாம். ஸோ அப்போ அதிகமான ப்ரெஷர் இருக்கும். சிங்கிள் புல்லட்டு தான் அப்படியே உடம்பு கிழிச்சிடும் இல்லை? அப்போ அதுக்கு ப்ரெஷர் அதிகம், ஃபோர்ஸ் அதிகம். அப்போ ஈஸியாக ஏரியா ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதில் கிடைக்கிற எஃபெக்ட் வந்துட்டு மோராக இருக்கும், அதிகமாக இருக்கும், வலி அதிகமாக இருக்கும் இல்லை? நைஃப் வச்சு ஈஸியாக நம்ம கட் பண்ணிடுறோம். அங்கே சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, ப்ரெஷர் அதிகம், ஃபோர்ஸ் அதிகம். அதனால தான் ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியுது. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான் நமக்கான வலிக்கு இது ரொம்ப பெயினாக இருக்குது. காரணம் என்ன? அங்கே சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, ப்ரெஷர் அதிகம், ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. சரியா? ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைட். இது மட்டும் இல்லை, இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. பாரு, ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறாங்க, மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் ஹெவி குட்ஸ். பெரிய கண்டெய்னர் இருக்குன்னா அதில் நிறைய வீல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லை? எதுக்காக? ஒரு 2 வீல் மட்டும் போட வேண்டியதானே? இல்லை பஸ்ஸில் இருக்கிற மாதிரி 4 வீல்ஸ் மட்டும் போட வேண்டியதானே? போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிடும் இல்லை? ஸோ அந்த வெயிட்டை தாங்கணும். வெயிட் தாங்கணும் என்ன அர்த்தம்? ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடாது, ப்ரெஷரை கம்மி பண்ணணும், ஃபோர்ஸை கம்மி பண்ணணும், இல்லைன்னா அது சாஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகரிக்கிறாங்க. சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி அதிகரிக்கிறாங்க? நிறைய டயர்ஸ், நிறைய வீல்ஸ் அங்கே செட் பண்ணுறது மூலமாக. ஸோ அதிகமான சர்ஃபேஸ் ஏரியாவை கான்டாக்ட் ரோடோடு அதிகப்படுத்திட்டா அப்போ நீங்கள் அதிகமாக குட்ஸ் கேரியரில் அதிகமான வெயிட், அதிகமான ப்ரெஷர் இருந்தாலும் என்ன செய்யாது? அது வெளியில் தெரியாது, நிறையா ப்ரெஷராக தெரியாது, நிறைய ஹெவி லோடாக தெரியாது. சரியா? ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அதான் இங்கே கொடுக்குறாங்க. மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் ஹெவி குட்ஸ் கேரியர் ஃபார் டிக்ரீசிங் தி ப்ரெஷர். ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக, சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகரிக்கிறதுக்காக நிறைய வீல்ஸை ரோடோட கான்டாக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தான் சாயாது, ப்ரெஷர் கம்மியாயிடும். சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகமாச்சாலே ப்ரெஷர் என்ன செஞ்சிடும்? கம்மியாயிடும். அதுக்காக தான் நிறைய வீல்ஸை என்ன செஞ்சுருக்காங்க? அந்த கண்டெய்னர் லாரிலெலாம் நிறைய சேர்த்துருக்காங்க. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நம்மளோட பேக். எஸ், நம்ம ஸ்கூல் கொண்டு போகிற பேக்கில் ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் மீன்ஸ் அப்படின்னா இதுதான் ஹோல்ட் பண்ணுறோம்ல, நம்ம தோள்பட்டையில் போடுறோம்ல, ஷோல்டரில், அதான் ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் இருக்கணுமா. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்ஸ் ரொம்ப ஒல்லியாக வச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப வெயிட்டாக தெரியும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன் ப்ரெஷர் தாங்காமல் அந்தே கூட போயிடும் இல்லை? ஸோ அதை தாங்கணும் அப்படின்னா அங்கே சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தணும். அப்போ இந்த ஸ்ட்ராப்போட பார்டர் எப்படி இருக்கணுமா? ரொம்ப அதிகமாக இருக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா வந்து இங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது மூலமாக வர்ற ப்ரெஷர் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது, நம்ம ஈஸியாக லோட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் பேக்கு வந்துட்டு ப்ராடர் ஸ்ட்ராப் போடுறாங்களாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷருக்கும் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஒரு ரிலேஷன் சொல்கிறதுக்காக சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். பாரு, இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், இது புக்கில் இல்லை. பாரு, ஒரு உமன் வந்துட்டு 55 கிலோகிராமா, அவங்க ஒரு ஹீல்ஸ் செப்பல் போட்டிருக்காங்க. இவங்களோட வெயிட்டுக்கு இந்த ஹீல்ஸ் செப்பல் பூரா அதோட ஃபோர்ஸ் பூரா எங்கே தான் இருக்கும்? இந்த ஹீலில் தான் இருக்கும். அப்போது ரொம்ப நேரம் அதை போட்டு நடக்க முடியாது, ப்ரெஷர் அதிகமாக தெரியும் அந்த காலில், அதனால தான் போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இதே இது ஒரு 3 டன் வெயிட் உள்ள எலஃபெண்ட்டால் அதோட வெயிட் எவ்வளோ, ஆனால் அதால் தாங்கி நடக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹீலில் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சின்னது தான். ஏன்னா இதுதான் ஹோல் பாடியோட வெயிட்டையும் தாங்குது, அதனால தான் நடக்க முடியலை. ஒரு தூரத்துக்கு மேலே அதை போட்டுக்கிட்டு நடக்க முடியாது. பட் இவ்வளோ வெயிட் இருந்தாலும் இந்த யானையால் நடக்க முடியறதுக்கு காரணம் என்னன்னா அந்த யானையோட கால்
காலோட அமைப்பு அப்படி. அதை பாரு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவை ரோடோட கான்டாக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு பாரு, 4 காலும் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பாரு. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ரோடோட அதிகமாக இருக்கிறதுனால தான் அதனால் அதோட வெயிட் என்ன செஞ்சுச்சு, ஹோல்ட் பண்ணி நடக்க முடியுது. ப்ரெஷர் கம்மியாயிருச்சு, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது, அதனால தான் அதில் ஈஸியாக வாக் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட்டு, இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஒரு நைஃப் வச்சு ஈஸியாக கட் பண்ண முடியும், காரணம் ஹை ப்ரெஷர் அங்கே இருக்கிறதுனால. அது மாதிரி இது பார்த்துருப்போம் நம்ம. எஸ், ஃபுட்பால் பூட்டு இது அது மாதிரி தான். ஸ்மால் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, அப்போ ஈஸியாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஈஸியாக இந்த ஃபுட்பால் பூட்டு மூலமாக நம்ம நடக்கலாம். அதே மாதிரி தான் நீடிலு, நெயிலு, பின்ஸ் இதுக்கெல்லாம் ஷார்ப் எண்ட்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, அதை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஈஸியாக ஒரு வுட்டில் வந்து அடிச்சிடலாம். ரைட், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸாக. ரைட்டு, நெக்ஸ்ட்டு இதுதான் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ப்ராடர் ஸ்டாப்ஸ் இருக்கணும் ஸ்கூல் பேக்கில் உள்ளதுக்கு, அப்போ தான் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்திடுவோம். ஸோ ப்ராடர் ஸ்டாப்ஸ் மூலமாக அப்போ ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும், அதிகமான ப்ரெஷர் இருக்காது உனக்கு. சரியா? ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுள் டு கேரி த ஹெவி ஸ்கூல் பேக். சரியா? இங்கே பாருங்க, ஸ்கூல் பேக் ஹேஸ் வைட் ஸ்டாப்ஸ் ஸோ தட் த வெயிட் ஆஃப் த பேக் மே ஃபால் ஓவர் எ லார்ஜ் ஏரியா ஆஃப் த ஷோல்டர்ஸ் ஆஃப் த சைல்ட், thus ரிசல்ட்டிங் இன் லெஸ் ப்ரெஷர் ஆஃப் த ஷோல்டர்ஸ். சரியா? பெரிய ஸ்ட்ராப் வச்சிட்டோம்னா கம்மியான ப்ரெஷர் இருக்கும் உன்னோட ஷோல்டர்ஸில், உன்னோட ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அதை கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், நெக்ஸ்ட்டு டூயினோட பாரு, இது அதே மாதிரி தான். ஒரு கேமல் இருக்குது அப்படின்னா அந்த கேமல் என்ன செய்யும், ஈஸியாக வாக் பண்ணும் சாண்டில். பட் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஈஸியாக இந்த சாண்டில் வாக் பண்ண முடியாது, அது அளவுக்கு வாக் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம காலை விட இந்த கேமலோட கால் பாரு நல்லா அகண்டு இருக்கும். அப்போ அங்கே சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால அதால் ஈஸியாக நடக்க முடியுது, ப்ரெஷர் வந்துட்டு கம்மி ஆகிடும். சரியா? அதோட கால் வந்து அகண்டு இருக்கிறதுனால நம்ம காலை விட, ஸோ அதனால் அதால் என்ன செய்யுது, ஈஸியாக நடக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க பாரு, விச் இன்க்ரீசஸ் த ஏரியா ஆஃப் த கான்டாக்ட், லார்ஜ் பேடட் ஃபீட் இருக்கான் அதுக்கு. ஸோ அதனால் ஈஸியாக என்ன செய்யுது, அதால் சாண்டில் நடக்க முடியுது, ப்ரெஷர் ரெடியூஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், டூயினோட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தது ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர். நம்மளை சுற்றி ஏர் இருக்குது, நீ கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோ புக்கில். எஸ், புக்கை நான் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் புக்கை ரீட் பண்ணணும், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமே. ரைட், ஸோ நம்மளை சுற்றி நிறைய ஏர்ஸ் இருக்குது பார்த்தியா, ஸ்பேஸ் அரவுண்ட் அஸ், ஏர் தான் ஃபில் பண்ணியிருக்கு. நம்மளை சுற்றி நிறையா வெற்றிட இருக்குது, அதை சுற்றி ஏர் தான் ஃபில் ஆகிருக்குது. ஸோ அந்த ஏர் ஃபில் ஆகிருக்கிற அந்த இடத்த தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். சரியா? இட் டேக்ஸ் அப் டு மெனி கிலோமீட்டர்ஸ் அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். அப்போது ரொம்ப கிலோமீட்டர் எர்த்தை சுற்றி அப்படியே ஃபுல்லாக ஏரால் இருக்குது, ரொம்ப எர்த்து ஃபுல்லாக இருக்குது. மேலே போக போக தான், எர்த்தை தாண்டி போகும்போது தான் அந்த ஏர் வந்துட்டு கம்மியாகும் இல்லை? ஸோ அப்போது நமக்கு எர்த்தில் அட்மாஸ்பியரில் ஒரு ஃபோர்ஸ் இயற்கையாகவே இருக்கா அந்த ஏர் மூலமாக, அந்த ஏரை ஃபில் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஏர் கொடுக்குற அந்த ப்ரெஷர் நம்ம மேலே இல்லை எர்த்து மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, நமக்கு அது தெரியலை. சரியா? டவுன்வர்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ரைட் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஏர், ஏர்னால வர்ற ஃபோர்ஸ் இல்லை வெயிட்டு டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுதான் பர் ஆன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியாவில் எங்கள் எர்த்தோட சர்ஃபேஸில் அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். நம்மளை சுற்றி ஏர் இருக்குது, எர்த்து பூரா அந்த ஏர் சுற்றி இருக்கிறதுனால இதுக்கு பேர் தான் அட்மாஸ்பியர்னு சொன்னோம். இது மேலே போக போக தான் குறையும், எர்த்துலேருந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ்க்கு போகணும். ரைட், ஸோ இந்த ஏர் என்ன செய்யும் அப்படின்னா சர்டன் ஃபோர்ஸை எர்த்து மேலே காமிக்குது, சர்டன் ஃபோர்ஸை. ஸோ ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் டவுன்வர்டில் காமிச்சிக்கிட்டு இருக்கான், அதுக்கு பேர் தான் என்னது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி மிஸ் தெரிஞ்சுக்கலாம், பேரோமீட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பேரோமீட்டரை யார் இன்வெர்ட் பண்ணா, டாரிசிலி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இந்த பேரோமீட்டரில் என்ன மிஸ் இருக்குது அப்படின்னா மெர்க்குரி அப்படின்ற ஒன்று தான் இருக்குது. சரியா? ஸோ இது இப்போ நீ அட்மாஸ்பியருக்கு மேலே போக போக, எர்த்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போக போக இந்த ஏர் ப்ரெஷர் வந்துட்டு கம்மி ஆகிடும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்துட்டு கம்மி ஆகிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி மிஸ் அப்படின்னா இந்த பேரோமீட்டர் மூலமாக. இந்த பேரோமீட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா மெர்க்குரி இருக்கும். அந்த மெர்க்குரியை வச்சு தான் எப்படி நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் இல்லை லேபில் உள்ள தெர்மாமீட்டரில் அந்த மெர்க்குரியோட லெவலை வச்சு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பேரோமீட்டரில் உள்ள மெர்க்குரி மூலமாக நம்மளை சுற்றி எவ்வளோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதோட மெர்க்குரியோட ஹைட்டை வச்சு நீ எந்த பக்கம் சாய்ச்சி வச்சாலும் அந்த டியூப், மெர்க்குரி இருக்கிற அந்த டியூபை எந்த பக்கம் சாய்ச்சி வச்சாலும் ரீடிங் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இஃப் யூ டில்ட் த டியூப் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ் யூ வில் see that லெவல் ஆஃப் மெர்க்குரி வில் நாட் வேரி ஆகாது, ஒரே மாதிரி தான் காமிக்கும்னு சொல்கிறாங்க.
சரியா? ஸோ இந்த மெர்க்குரி லெவலை வச்சு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றதை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சி லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெர்க்குரி காலம் எவ்வளோ காமிக்குமா, 76 சென்டிமீட்டர் அந்த அளவு காமிக்கும். இல்லை மில்லிமீட்டரில் சொல்லணும்னா 760 மில்லிமீட்டரில் காமிக்குமா. சரியா? மேக்ஸிமம் இதை மில்லிமீட்டரில் தான் சொல்லுவாங்களா. சென்டிமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா சி லெவலில் 76 சென்டிமீட்டர் இல்லைனா 76 சென்டிமீட்டர் ஆஃப் 760 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு வேற என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னா இங்கே பாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு எப்போ சொல்லுவோம், நம்மளை சுற்றி ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இடத்துல இப்போ எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேரோமீட்டர் எவ்வளோ காமிக்கும், 76 சென்டிமீட்டரில் தான் அதோட ஹைட்டை காமிக்கும். ஸோ இந்த பேரோமீட்டரில் 76 சென்டிமீட்டர் அப்படின்ற மெஷர்மெண்ட் தான் எவ்வளோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நம்மளை சுற்றி இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதை படிச்சுக்கணும் டெஃபினிஷன். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்னன்னு. ஸோ 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா எவ்வளோ இருக்கும், மெர்க்குரி லெவலு 76 சென்டிமீட்டர் பேரோமீட்டரில் காமிக்கும் மெர்க்குரியோட லெவல். ஓகே. நெக்ஸ்ட்டு அது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூ பார்த்துக்கோ. இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ பாஸ்கலா அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் என்னது, நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆர் பாஸ்கல். இதையும் பார்த்துக்கணும், எஸ்ஐ யூனிட் படிச்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை பற்றி. நம்மளை சுற்றி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குன்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக செய்யலாம். பாரு, ஒரு கார்ட்போர்ட் இருக்குது. இந்த கார்ட்போர்டில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே ஊற்றி அப்படியே கவுத்தி வைக்கிறோம். இந்த வாட்டர் ரிமைன்ஸ் இந்த கிளாஸ் கீழே போகலை. வாட்டர் என்ன செய்யுது, அங்கேயே தான் இருக்கு. அப்போ திஸ் இஸ் டியூ டு த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் ஆன் த கார்ட்போர்ட் புஷிங் இட் அப். பார்த்தியா, அப்போ அப்போர்டில் தான் இருக்கான். அதான் அவங்க சொன்னாங்க, அப்போர்டில் இருந்துக்கிட்டே இருக்க நம்மளை சுற்றி ஒரு ஃபோர்ஸு ஏரில். அந்த ஃபோர்ஸ் உள்ள அந்த ஏருக்கு பேர் தான் என்னது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ஏர். அந்த அட்மாஸ்பரிக் ஏர் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த கிளாஸ் என்ன செய்யல, தண்ணி வெளியில் வரல, அந்த கார்ட்போர்டோடய ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் இங்கே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கீழே இருந்து அப்போர்டு போயிட்டுருக்கு, ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள். ஓகே. நம்ம சுற்றி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ரைட்டு. ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பற்றி இவ்வளோ தான். ஸோ ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, தென் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். எஸ். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர்னால ஒரு சில விஷயங்கள், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு எப்படி சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி அதிகப்படுத்துகிறோம், இல்லை ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் போது சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ மோர் டு நோட பாரு. குக்கிங் இன் அ பிளேஸ் லொக்கேட்டட் அட் ஹையர் ஆல்டிடியூட் இஸ் டிஃபிகல்ட். மேலே போய் எர்த்தை விட்டு ரொம்ப தூரம் போய் மேலே போக போக என்ன சொன்னேன், அட்மாஸ்பரிக் ஏர் குறைஞ்சிரும் சொன்னேன். அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் குறைஞ்சு போயிடும் இல்லை. ஸோ அங்கே போய் நான் குக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. காரணம், அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 நமக்கு தெரியும் இங்கே எர்த்தில். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தா அப்படின்னா 80லேயே கொதிச்சிருமா, 80 டிகிரி செல்சியஸ்லேயே பாயில் ஆகிடுமா. ஸோ அப்போ அதுக்கு தேவையான தெர்மல் எனர்ஜி எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்குமா. ஸோ அந்த தெர்மல் எனர்ஜி மூலமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளால் குக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தெர்மல் எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக இருக்காது. சரியா, குக்கிங் பண்ணுறதுக்கு தெர்மல் எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக இருக்காது. சரியா, அப்போ குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஹையர் ஆல்டிடியூடில். ஓகே. ஸோ அதை பார்த்துக்கணும். ரைட். நெக்ஸ்ட்டு எஸ். நெக்ஸ்ட்டு பாரு, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாரு. இந்த ஆக்டிவிட்டியோட அவ்வளோதான். எஸ். ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க், இதுக்கு பேர் என்னது, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு பாயில்டு எக்கை அதோட மேலே வை, அது உள்ளே போகாது. சரியா. ஆஃப்டர் ரிமூவிங் இட் செல் டேக் எ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் எ வெல் பாயில்டு எக் ஆஃப்டர் ரிமூவிங் இட் செல். பார்த்தியா, ஒரு பாயில்டு எக் எடுத்து இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட மேலே வைக்கணும், செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. சரியா. ஸோ செல்ஸ் ரிமூவ் பண்ணி பாயில்டு எக்கை மேலே வச்சோம் அப்படின்னா இந்த மவுத் வழியாக போகாது. சரியா. Place the egg on the mouth of the flask. It will not enter the flask. உள்ளே போகாது, ஃப்ளாஸ்க்குள்ளே போகாது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, மறுபடியும் இப்போ இந்த அவுச்ச முட்டையை எடுத்துரு, பாயில் பண்ண எக்கை எடுத்துரு. நவ் டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர். கொஞ்சோண்டு ஒரு பேப்பர் எடுத்து அதை பேர்ன் பண்ணு, எரி. எஸ். தீ அந்த பேர்ன் பண்ணி எரிச்சு தீ பொருத்தி அதுக்குள்ளே போட்டுரு, ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டுரு. அப்போ கொஞ்சம் நேரம் எரிஞ்சு என்ன செய்யும், அது கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி நின்றுரும் இல்லை. எஸ். ட்ராப் இட் இன்சைட் த ஃப்ளாஸ்க். வெயிட் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் டு பேர்ன் ஃபுல்லி. நவ் கீப் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க். இப்போ போய் என்ன செய்யணும், எக்கை போய் அதோட மவுத்தில் வை. வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிப்பாரு. என்ன ஆகும், என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எக்கு இப்போ உள்ளே போயிடும்.
உள்ள போகலை. ஆனால் இப்போ ஒரு பேப்பரை பேர்ன் பண்ணி அதுக்குள்ளே போட்டு அது பேர்ன் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் தட் யூ புட் யுவர் பாயில்ட் எக் ஆன் த டாப் ஆஃப் த ஃப்ளாஸ்க். இது என்ன செஞ்சிடும், உள்ளே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? when the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for its combustion. பத்தியா? அப்போ இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே உள்ள ஆக்சிஜனை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போட்டு அந்த பேப்பர் இருக்கு பத்தியா, எரிஞ்சிருச்சு. இப்போ ஆக்சிஜன் அங்கே இல்லை. அப்போ கொஞ்சம் போட என்ன இருக்கு, வெற்றிடம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சரியா பாரு, திஸ் ரெடியூசஸ் த ப்ரெஷர் ஆஃப் த ஏர் இன் த ஃப்ளாஸ்க். ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்றப்போ ஏர் ப்ரெஷர் அங்கே குறைஞ்சிருது. சரியா? ஏர் இல்லாதனால அங்கே ப்ரெஷர் கம்மியாயிடுது. ஸோ ப்ரெஷர் கம்மியான என்ன சொன்னேன், சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாயிடும். அதனால தான் என்ன செஞ்சிருச்சு, உள்ளே போயிடுச்சு. ஸோ த ஏர் இன் த அட்மாஸ்பியர் டென்ஸ் டு ஆக்குபை த லோ ப்ரெஷர் ரீஜன் இன் த ஃப்ளாஸ்க். ஸோ இட் ரஷஸ் த்ரூ த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க், தஸ் புஷிங் த எக் இன் டு த ஃப்ளாஸ்க். சரியா? அதான் விஷயம். அப்போ வேகமாக உள்ள ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, வெளியிலேருந்து ஆக்சிஜனை வாங்கணும்னு அப்படியே வேகமாக அது இழுக்கும் போது இந்த முட்டையும் சேர்ந்து வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதான் அங்கே ரீசன். ஓகே, அதான் நம்மளை சுற்றி ஏர் இருக்குது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குன்றதுக்கு இது ஒரு சம் எக்ஸாம்பிள். ரைட்? ஸோ ஒரு கொனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டோம். இந்த கொனிக்கல் ஃப்ளாஸ்கோட எஸ் மேலே வந்து டாப்பில் ஒரு பாயில்டு எக்கை வச்சோம். செல்ஸ்லாம் பிரிச்சுட்டு இது உள்ளே போகலை. இப்போ என்ன செஞ்சோம், ஒரு பேப்பரை பேர்ன் பண்ணி உள்ளே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பேப்பரை பேர்ன் பண்ணி உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அது பேர்ன் ஆகி முடிஞ்சோடனே நீ உள்ளே வைக்கும்போது இந்த முட்டை உள்ளே போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே உள்ள ஆக்சிஜனை எல்லாம் யூஸ் பண்ணிருச்சு கம்பஷனுக்காக, எரியறதுக்கு. ஸோ அங்கே ஆக்சிஜன் கம்மியாயிருச்சு. அப்படின்ற ஒரு சமயத்தில் மேலேருந்து ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிது உள்ளே இருக்கிற அந்த வெற்றிடத்துக்கு. அப்போ நம்ம எக்கை வைக்கும் போது அந்த ட்ராப் பண்ணும்போது என்ன செஞ்சது, அந்த எக்கு உள்ளே போயிடுது. ஓகேயா? ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சுற்றி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ரைட்டு. ஸோ இன்னைக்கு போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.